ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு வந்து மரண பயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கு வந்து எந்த விஷயத்தில் என்ன சொல்லணுன்றதை கரெக்டாக பேசக்கூடிய நம்ம அமித் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுமை தாங்கி ஒரு நல்ல நண்பர் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பார்வதி கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லியே தரணும். அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி கொடுக்குறாரு. அவர் பேசுகிற விஷயங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை நம்மளே வந்துட்டு நம்மளுக்கு எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குது, ரிவ்யூ சூப்பராக இருக்குது, ரொம்ப ஜெனியூனாக பண்ணுறீங்க, அந்த ஜெனியூன் வார்த்தை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் நான் பாடுறேன். அதனால தான் என்ன திட்டினாலும் பேசிகிட்டு இருக்கேன். ரைட். இப்போது அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரைட். இப்போ என்னென்னா அமித் கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம விஜய் பார்வதி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் அவங்க சொல்கிறார், கிளியராக சொல்லிடுறாரு, கவலையே படாத. அதாவது நீ ஒரு தப்பு பண்ணுற அப்படின்னா அதுக்கு நீ பயப்படலாம். வீட்டிலேருந்து வரவங்க கண்டிப்பாக உன்னை திட்ட தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, உன் மேலே உரிமை இருக்குது. அதனால் திட்ட தான் செய்வாங்க. உங்கள் அம்மா வந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் நீ இப்போ ஒரு வயசுக்கு மேலே தாண்டிட்ட, சரியா? அதுக்காக நீ வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் நீ வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்க வேறு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீ பார்த்துட்ருக்க, அவங்களும் வந்து உன்னை கவனிச்சிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கு கண்டிப்பாக திட்ட மாட்டாங்க. திட்டினாலும் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு மட்டும் தான் திட்டுவாங்க நீ நினைக்கக்கூடாது. நீ வீட்டில் பண்ண மற்ற விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, அதை யோசிச்சு பார்த்தியா அப்படின்போது, இல்லை நான் அதுக்கெல்லாம் பெருசாக யோசிக்கிறேன், இதுதான், இதுக்கு நீ ஏன் பயப்படுற, நீ என்ன வேணாவா? அந்த பொண்ணு அண்டர் கேர் ஆஃப் பேரண்ட்ஸ், சின்ன பொண்ணு. நீ அப்படி கிடையாது, நீ நல்லா இப்போ வளர்ந்துட்ட, நீ உனக்கு ஒரு கரெக்டான ஒரு வயசு வந்துருச்சு. அவங்களே சொல்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க உன் வாழ்க்கை உன் கையில்னு. ஆனால் எங்களோட குடும்பம் ரொம்ப பெருசு இல்லை, அதனால் பயமாக இருக்குது. அப்படிமோ பயப்பட அது வரும், அதை நம்ம தான் போல்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சூப்பராக வந்துட்டு அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குது. உனக்கு வந்துட்டு இந்த சின்ன வயசில் உனக்கு நிறைய மெச்சூரிட்டி இருக்குது, நீ நிறைய விஷயங்கள் பார்த்த பொண்ணு, அப்படியே நீ வந்துட்டு இது பண்ணுற. அவங்க ஆனால் பேசுவாங்க, ஒரு ஆதங்கம் இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்க, நீ என்னென்ன பண்ணியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அவங்க ஆதங்கத்தில் பேசுவாங்க, செய்வாங்க அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அவர் பேசும்போது அப்படியே அந்த வாய்ஸில் நீ தான் பார்க்கணும், அவங்க பேச தான் செய்வாங்க அப்படின்றாரு. சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் அட்வைஸராக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும்ல நம்ம பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம். அதே மாதிரி வந்துட்டு நீ கம்முறதுக்காக தான் அவங்க கலாய்ப்பாங்க மட்டும் எதிர்பார்க்காத, எல்லாத்துக்கும் உனக்கு இருக்குது, அதை யோசிச்சுக்கோ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு ஏன் கவலைப்படுற, அப்புறம் உனக்கு என்ன, இதுக்கே நீ கவலைப்படலை. அதாவது அவர் சொல்லியிருப்பார், மற்ற விஷயத்துக்கும் வந்து உன்னை கலாய்க்க போகிறாங்க, அதையே நீ யோசிக்கணும்ல அப்படின்னு. நான் அதெல்லாம் அதுக்கே நீ கவலைப்படல, இதுக்கு ஏன் கவலைப்படுற அப்படின்றது முடித்தார். அப்புறம் அவங்க வந்துட்டு கரெக்டு, நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் வந்துட்டு ஓகே, நான் வந்து அவங்களே ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க. ஓகே, நான் வந்துட்டு என்னால் இது பண்ண முடியும், நான் ஃபேமிலியை ஃபேஸ் பண்ண முடியும். இந்த ஃபேஸ் என்ன மேட்டர்னா, பிக் பாஸை நல்ல ஒரு சூப்பரான சித்து விளையாட்டு விளாண்டுருக்காரு. ஏன் அப்படின்னா கண்டென்ட்டு கிடைக்கணும், விஜய் பார்வதிக்கிட்டேருந்து வரணும். இந்த வாரம் என்ன டாஸ்க்கு, டான்ஸ் டாஸ்க்கு, சரிங்களா? இது கண்டிப்பாக வந்து எப்படி போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். சும்மா கொடுத்தாவே சூப்பராக பண்ணுவாங்க. இதில் எப்படி கொடுத்தாலும் இப்படி தான் பண்ண போகிறாங்க. இப்போ நான் ஒரு கண்டென்ட்டை வர வைக்கணும். அதுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரே ஒரு பீதி என்னென்னா, ஃபேமிலி வரப்போகிறாங்க. ஒன்று ஆசையில் இருப்பாங்க, இன்னும் ஆசை ப்ளஸ் பயத்தில் இருப்பாங்க, ஆதங்கம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இதெல்லாம் தூண்டி விடணும். என்ன பண்ணணும், அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் இருக்கிறத போட்டு உடைக்கணும். அதில் இன்னொன்று என்ன பண்ணணும், இவங்க வெறித்தனமாக கேம் விளாட்றதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அடிக்கணும், சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அப்போது நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். 24 மணி நேரம் உங்கள் ஃபேமிலி உங்கள் கூட இருப்பாங்க. இப்படிலாம் சொன்னவொடனே எல்லோரும் பதவிக்கிறாங்க. ஒரு பக்கம் கேமில் வின் பண்ணணும், இன்னொரு பக்கம் ஐயோ எங்கள் வீட்டிலேருந்து வந்தால் என்னென்ன திட்ட போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பதவிப்பு. அது ஒரு கண்டென்ட்டாக இப்போ கிடைக்குதா இல்லையா? ஸோ பிக் பாஸ் நல்ல ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரைட். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அமித்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அமித் அண்ட் விஜய் பார்வதியோட அந்த நட்பை பற்றி எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.